கர்நாடகம் இல்லையா? எங்கே மங்களூரா? யார் இது? மகன். ஜாலிக்கெல்லாம் மகன் இல்லையா? சோதனை மேல் சோதனை போதும் மாடசாமி. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரா? இருக்காரா? நாகதேவதை முனீஸ்வர சாமி. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று வருது. ஒரு ஆத்மா, ஒரு ஆவி வருது. முன்னோர்கள். அந்த ஆத்மா வருகின்ற பொழுதெல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் மன கஷ்டமும் பண நஷ்டமும் வேதனையும் ஏற்பட்டு. இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய அளவுக்குள்ள மன நிம்மதிகள்லாம் குறைந்து இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் தோன்றி இருக்கும். இருக்கா? இதில் கடன்களாலும் சில மனிதர்களுடைய வார்த்தைகளால் உள்ள பாதிப்பும் ஏற்பட்டு நீங்கள் இப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்தால் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்யணுங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். சரியா? அப்படியெல்லாம் வராமல் உங்களை நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? யார் ஏமாத்திட்டு போனா? இந்தா கடன் அடைப்ப உன் பணமும் வந்து சார் கட்டி விடு. கட்டாமல் இருக்கார. இந்தா வாடா பக்கத்தில் தம்பி, வேலைக்கு போ. கர்மசாமிக்கு ஆமாம் பெங்களூர். பெங்களூர் வாக்கா, காலை விட்டு வாக்கா. என் கால பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. என்னது ஏன்னா யார் தம்பி? என்னம்மா வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. ஹாய் நீ ஒன்றுமே பேச வேண்டாம்க்கா, நான் பார்த்துக்கிடுவேன். உட்கார். உன் பேர் என்னடா? மாதவன். பலகட்ட மாதவனோ? இல்லை இரு. நல்லா உட்கார். என்ன படிச்சிருக்கிற? இடுப்பு வயிறு சம்பந்தமான பிணியும் மனம் சம்பந்தமான கோளாறும் இவனுக்கு இருக்குது. பௌர்ணமிக்கு இவனை மாற்ற முடியும். இந்த பௌர்ணமிக்கு வர முடியாட்ட அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னைய பார்க்கணும். ஜெயித்தா என்ன குணமாக்கணும். தைரியமாக இருக்கணும். வரணும். நல்லா கர்மசாமிக்கு பெங்களூரா உங்களுக்கு? எந்த இடம், எந்த நகரு? மரியப்பன் பள்ளியா? ஓ, நீங்க யாரு? எதுவும் கீழே விழுந்தானா தம்பி? கீழே விழுந்தான்னு சொல்றான். கூட வந்தவன் வண்டியில பின்னாடி உட்காந்து வந்தான். இல்லை, இவன் விழுந்திருக்கான். விழுந்து தலையிலையும் முதுகெலும்புலையும் தோல்லையும் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களா டாக்டர்? பண்ணினீங்களா? சரி. 1, 2, 3, 4 அக்டோபர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப தெளிவாக நடப்பான். என்ன வெற்றியாக்கி தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். சரி, இந்தா நவம்பரில் கூட்டுவாங்க. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் மாறுங்க. இடம் மாறுங்க. நிறைய இடத்துல
நாங்கள் விட்டுட்டோம் காசு இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்கி தரமா கண்ணை முடத்தாய் பராசக்தி. இந்தா உன் பணமெல்லாம் வந்து சேரும், புண்ணியமாக இருக்கு. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்கு திருமணம்? ஓகே. இல்லை இல்லை, நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில். திருமணமாகி யாருக்கு பிரச்சனை? பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. எஸ், கால் வந்துட்டு வாங்க. ஓமம் கொண்டா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம், இருக்கட்டும். உட்கார முடியுமா உங்களுக்கு? உட்காரலாம். நேரத்தை போக்காமல் உட்காருங்க. முதல்ல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக தொழில் சம்பந்தமான மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும். சட்டப்படி ஒரு வழக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை உண்டு. அதிலிருந்து உங்களை காப்பாற்றி தந்துடுறேன். உன் பையனும் மருமகளும் ஏற்கனவே 6 மாத காலங்கள் மன உளைச்சலோட மனவேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் டைவர்ஸ் கொடுத்துருவோமான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்படி கொடுக்காம காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று பாப்பா. கால் ஒன்று. இந்தாப்பா, தொழில் முடக்கத்தை தீர்த்து தரேன். பௌர்ணமிக்கு முதல் நீ மட்டும் என்னை வந்து பாரு. உன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும். பராசக்தின்னு பேர் வை. இந்தா வெற்றி உண்டு. அதே பெங்களூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தது. வாமா வா. என்னம்மா பையனுக்கு வேணும்? கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிக்கணும், வேலையும் வேணும். நல்ல வேலை தானே. கால் வந்துட்டு வா. அடுத்து பெங்களூரில் நிறைய பணத்தை விட்டுட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே, யாருப்பா? எங்கே எவ்வளோ பணம் விட்டீங்கடா? 50 லட்சம். முன்னால் வந்து நில்லுங்க. அக்கா இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வாக்கா. அடுத்து பெங்களூரில் எதையோ ஒன்று விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. என்னத்தப்பா வேலை பேசணும்? என்னென்ன விற்கணும்? விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி. What? என்ன சேல் பண்ணணும்? சைட் சார். ஓகே, இட விற்பனை சரிதானா? டூ இன் தமிழ். ஓ ஓகே, வெயிட்டிங் கேர். ನೋಡು ಚೆಲಿಗೆ ಚೆಲಿಗೆ ಮಾಕಡೆ ಬಿಚ್ಚೆ. கர்மசாமிக்கு உன் பையனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். அதுக்கு முன்னால நிலையான தொழில் வேணுமில்ல? வேணுமா வேண்டாமா? செப்டம்பர் மாதத்தில் அவனுக்கு வேலை கிடச்சிடும், வருமானம் வரும். ஐப்பசியில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு முன்னாலேயே 2 ஜாதகம் வந்துடும். பார்த்து பேசி முடிச்சு வச்சுருவோம். சரிண்ணா? இந்த நாளா வாடா, புண்ணியமாடா போடா. இழந்த பணத்தை மீட்டுவதற்கு வழி என்ன? வழி வேணும்ல? கால் வந்துட்டு வாங்க. ஏய், டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இவர்கிட்ட இருக்கடா. ஓய் சிப்பு 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 ஆகிட்டு பிடிச்சிக்கூடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாகவே பணங்கள் நஷ்டம், மனவேதனை நடக்குது. சொந்த பந்தமாக பழகினவங்களே இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இந்த பணத்தை நான் மீட்டி தரேன்.
வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னைய வந்து பார்க்கணும். வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. அடுத்த கடையை நான் ஆரம்பிச்சு தரேன். என் பேரை போட்டு நடக்கும். என்ன சந்தோஷமா இருங்க. வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க. சந்தோஷமா போயிட்டோம். வாப்பா சைட் சார். ஏர்போர்ட் பக்கத்தில் எதுவும் இடம் கிடக்காப்பா? ஏர்போர்ட் பக்கத்தில் எதுவும் இடம் இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காருண்ணே. இடம் விற்பனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற ஒரு கேள்வி வச்சிருக்கே, என்ன வேணும்? பணம் வேணும். ஆ என்னது? பணம் வேணும். பணம் வேணும். வேற ஒரு துணை வேணுமா? அப்படியே கால் வந்துட்டு வா. அதை வாய் திறந்து கேட்க இந்தா பணமும் கிடைக்கும், நல்ல படித்த ஒரு துணையும் கிடைக்கும், உனக்கு வியாபாரமும் பெருகும். அசத்து போ. இந்த பிறகு நீ அப்படி இருக்கணும்னு விதி இருக்கு. ஓடு. என்னடா தம்பி? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சேலம் எல்லை. சேலம் ராசிபுரம் தானே? கால் வந்துட்டு வரலாம். ராசிபுரம் மேட்டூர் பகுதி, சேலம் மேட்டூர். கால் வந்துட்டு வா. சேலமானே? ஓகே. எந்த பக்கம்? மன அழைப்பா இது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. பெரியண்ணே வணக்கண்ணே. சேலமா உங்களுக்கு? பாடியா? சேலம் மாவட்டம் வாழப்பாடி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு இடம் விற்பனை ஆகணும்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு கலக்கம் இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி விலை பேசி அட்வான்ஸை வாங்கி தந்துடட்டுமா? விட்டு தாரேன், வெற்றி உண்டு. இந்த அப்படி ஜெயிச்சு வா, ஆனந்தமாக இருப்பேன். ஜெயிச்சாச்சு, ஓடு. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் நிறைய லாபம் வராமல் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னடா கம்ப்யூட்டர் இது வச்சுருக்கியா? என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. வெள்ளி இன்னைக்கு கிலோ என்ன விலைப்பா இருக்கு? 95. பால் வெள்ளி வீட்டில் யாருக்கோ கால் சரியாக நடக்க முடியல. யாருக்குடா? ஆ நொண்டி நொண்டி நடக்கால. கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. என்னத்தையாவது அடமானம் வச்சு தொலைக்க வேண்டியதானே? சரி, இப்போ நீ கடன் பட்டதை உனக்கு மீட்டி தரணும், தொழிலை வளம்படுத்தி தரணும். இந்தா உனக்கு பணமும் தாரேன், தொழிலும் தாரேன். கண்ண விடுறா. கர்மசாமிக்கு இந்தா இதை வச்சு வாழ்ந்துக்கா, லட்ச லட்சமாக கிடைக்கும். மகிழ்ச்சியார் ஓடு. கர்மசாமிக்கு என்னமா கிடைச்சி? மகாலட்சுமியா இருப்பீங்க. ஆமாம் ஆமாம், டைம் இருக்குல்ல, டீ குடிச்சு போடுவோம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? சேலம் எல்லை. ஏக்கா பொம்பளை பிள்ளையாக்கா? ஆ வா, கால் வந்து வா. நானும் தூரின் மழாவேன் வரமானாலும் வரமாவேன். திருச்செங்கோடு முருகனை போய் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா? என்னவும் சொல்லிட்டு வந்தியா? பிள்ளைக்கு இப்போ என்ன செய்யணும்? சரி, கால் வந்துட்டு வா. அடித்தாலும்
அடைத்தாலும் அவனே துணை. அதுக்கடுத்து சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். உன் பிள்ளையுடைய மனத்தை போய் பார்த்தேன், ஆசைப்பட்டாச்சு, அன்பு வச்சாச்சு, இனி அடித்தாலும் அணைத்தாலும் அவனே துணைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனிமேல் அவன் அங்கே திரும்ப மாட்டான். வந்தால் ஜோடியாக வருவா அல்லது 3 பேராக வருவா. என்ன செய்யலாம்க்கா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. அன்பு இருக்குல்ல, இல்லாடகத்திருக்க போட்டு போகிறா. இப்போ என்ன அவள் சொந்தத்துக்காக போட்டு போகிறா. நீ கொஞ்சம் கொடுத்து உதவ, நம்ம பிள்ளை தானே நல்லா இருக்கட்டுமே. சாதி வேறு அப்படி முதலே சொல்ல வேண்டியது தானே. சாதி மட்டும்தானே தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நாட்டில். கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? அவங்க வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. சிற்றின்பதுக்கும் பேரின்பதுக்கும் சாதியும் இல்லை, மதமும் இல்லை. பேரின்பம் கடவுளை பற்றி சொல்லக்கூடியது. கடவுளை பற்றி சொல்லக்கூடியதுக்கு சாதி மதம் உண்டுமாப்பா? குழந்தை காலில் வந்துட்டு குழந்தை திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரையா? யாருக்கு திருமணம்? உன் தம்பிக்கா? அம்மா அப்பா இல்லையா? வா, இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வாமா. அடுத்து வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? இதில் கடை வியாபாரம் யாரும் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் சேலம் பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? அப்படி சொல்லி என்னை கூப்பிட சொல்லுது. நீ கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. முடியாதா? சரி, வரலாம். மகளே வா. ஒவ்வொரு மாதமும் மனவேதனை அடைகிறாய், புரியுதா? மருத்துவம் பார்த்த பின்பு முழுமையாக கழிய மாட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்ப கர்ப்பப்பையில் இருக்கு. அதனால் அது மாறும். குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டு. வெற்றிவேல் முருகப்பெருமான் உனக்கு குழந்தையாக வந்து தோன்றுவார். காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு வாமா, இந்தா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும். முருகா என்று பெயர் வைத்து ஆனந்தமாக இருப்பாய். திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். டாக்டர் சர்டிஃபிகேட் யாரும் வச்சுருக்காங்க? பிள்ளைங்கின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தோம். யாரும் வந்துருக்கீங்களா? எந்த பிள்ளை உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. கோர்ட்டில் வழக்கு யாருக்கு? என்னம்மா செய்யணும்? கண்ணை முடிக்க நான் பார்க்குறேன் அவனை. இந்த வருடத்தில் உன் சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கும். வெற்றியாகித்தாரேன். ஒரு குழந்தையும் பிறக்கும், பொம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றி உண்டு, சந்தோஷமா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டா பெரியரே. என்னடா வேணும்? சரி சரி, கால் வந்துட்டு வாங்க. ஆனந்தம் விளைய யாரோ ஒருத்தருக்கு ஒரு பில்டிங் கட்டி வேஸ்ட்டாக கிடக்குன்னு கேட்குறாங்களே, யாருப்பா அது? இந்த ஊர்னு பார்ப்போம். அதுதானே? நீ தான் அங்கிட்டு வா, முன்னால வா, உட்காரலாம். உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தப்பா, ஏற்கனவே 6 காலங்களாகவே போலீஸ் விசாரணை, பிரச்சனை, சண்டைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம் குடும்பத்தில், புரியுதா? அதனால் நிறைய மந்திர சூதுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் சிந்தனையிலையும் உண்டு. இப்போ உன்னுடைய பிள்ளைகளில்
2 பேர்கள் கடன்பட்டு மன உபாதை அடைந்து துயரப்பட்டிருக்காங்க. அவங்கள நல்லாக்கி தாரேன். உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இப்போ வரக்கூடிய நேரங்கள் இல்ல. அதனால கர்மாந்தர கதைகள் இல்லை. மனப்பூர்வமாக நீங்க வாழலாம். உங்க வீட்டுக்குள்ள மாரியம்மன்ங்கிற ஒரு தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. அவளுடைய அருளாட்சியால என் துணையால உங்க குடும்பம் ஐஸ்வர்யமா ஆயிரும். மனதை சரியாக்கி தாரேன். மாந்திரிகத்தை அறுத்து தாரேன். கால் விழுந்துட்டு வாங்க. இந்தாப்பா கடன்களெல்லாம் தீர்த்து பக்கத்தில் வந்து வாங்கணும். நான் எட்டி வரமாட்டேன். இந்தா எல்லா கடனையும் தீர்த்து பிள்ளைகளை கண்கலங்காமல் வாழ வச்சுட்டார். நிம்மதியாக இருக்கும். வாடா. இடம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு வழிக்கப்படும். அடுத்த வருஷம் நடக்கும். போய்ட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. ஏச்சுக்கலாம். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற உள்ள இடதுபுறத்தில் அம்மன் கோயில் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி மெயின் ரோட்லாம் தாண்டி போனால் அங்கே தள்ளி ஒரு ஐயன் இருக்கான். சரியா? இன்னொரு எல்லைக்கு போகிற உள்ள இருக்குடா ஒரு ஐயர் கோயில். ஐயனார் இருக்கார். அதில் வீரண்ணன் பெரியண்ணனுங்கிற சாமியெல்லாம் இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ நடத்துகிற தொழிலில் இப்போ 1.5 வருஷமாக மனக்கவலையும் கடன்களும் இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடு நடந்திருக்கான்னு சொன்னால் உண்மையிலேயே நடந்திருக்கு. அதனால் ஒரு கட்டிடத்தையும் வளர்ச்சியாக்கி தரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா கடன் தீர்ந்தாச்சு. கனியை கொண்டு வீட்டில் போய் செல்வம் கிடைக்கும். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த பிறவியில் இது நடக்கணும்னு ஒரு நிர்பந்தம் உண்டுடா. அதன்படி ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குது. அதில் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி உன்னை உயிர் வாழ வைக்கிறேன். கால் விட்டு வரலாம். சத்தம் யாரையாதே ரொம்ப உஷாரா பேசுத. ஒரு மகனுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பும் வேலையும் கிடைக்கும். இன்னொரு மகனுக்கு தமிழக அரசுப்படி வேலை கிடைக்கும். இந்தா எல்லாம் செய்து தரேன். வேறு என்னடா வேணும்? அவனை என் முன்னால் வர வை. உன் பேர் என்ன மகனே? சரண். கைப்பிடுறா 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 கடமுடுறா. மனம் அடிக்கடி தளர்ச்சி கொடுக்கு. நைட்டில் உளைச்சல் இருக்கும். என்ன எதையாவது ஒன்று பேசி கோலத்தனமாக இருந்துக்கிட்டு இருப்பான். பௌர்ணமிக்கு மோனாள் கூட்டு வாங்க ஜெயிச்சிட்டாரு. என்ன பக்கத்தில் நல்லா வாமா கால். ஒரு பத்திரம் ஒன்று முடிக்கணும்னு சொல்லி யாருப்பா பிளான் போட்டது? கால் வந்துட்டோமா. ராம்நாட்டு பகுதி யாரையா நீங்கள்? பத்திரம் முடிக்க வேண்டியிருக்கா? யாருக்குப்பா பத்திரம் முடிக்கணும்னு ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க? யார் அது? ஒரு இடம் முடியணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னக்கா இடம்? என்ன இடம்? நெல்லு பேசு. சொத்து நெல் அப்படி கால் வந்துடுவோம். காலில் கும்பிட்டுவோம். உடல்நிலையை நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? செய்வனை வேணும். குளறுவா வீட்டில் இல்லை. வீணாக நீ குழப்பம் பண்ணாண்டா. வேறு என்ன வேணும்? இந்தா கடைக்கு தொழிலுக்கு முடக்கம் நடந்திருக்கு. அதை ஜெயிச்சு தரேன்.
இப்போதைக்கு முடியாது, 3 மாதம் கழித்து அதை பற்றி பேசுவோம். தைரியமாக இருக்கு, வரலாம். அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கை அறகுறையாக குழப்பமாக இருக்குன்னு யாருப்பா கேட்டு வந்திருக்கா? என்னக்கா பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கியா? அங்கே நின்னே சொல்லு, எனக்கு காது கேட்கும். சொல்லு, கட்டி கொடுத்துருக்கியா? இப்போ எங்கே இருக்கா? புரியல. வாழல, நீ காலில் விட்டுவா. யாருங்க என்ன செய்யணும்? வா, உங்களுடைய வழக்கில் வெற்றி உங்கள் பக்கத்தில் கிடைத்து உங்கள் பங்கு கிடைக்கும். உனக்கு ஒவ்வொரு நாள் இரவை கழிப்பதும் ஒரு வருத்தம் கழித்தது மாதிரி வீட்டுக்குள்ளே போராட்டம் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமலே மனவேதனையும் குழப்பமும் நடந்து உனக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடக்கும். உண்மையா? காலில் விட்டுவோம். அவங்க பார்க்கணும் என்ன இவ்வளோ அவசரமாக அந்த உலகத்தில். சரி, பாவம், அறியாமை, என்னென்னு செய்ய. ஆய், இந்தா வேற என்ன வேணும்? கடனை தீர்க்க, குடும்பத்தை ஒன்று சேர்க்க. இந்த அப்படி வெற்றி உண்டு. உன் சொத்தை உனக்கு வாங்கி தரேன். இந்தா காசு பணம் வந்தாச்சு, நல்லா இருக்கட்டும். காலைல வந்துட்டு வா. சிந்தனை செய்வதே செய்தால். திருமணம் சொந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு திருமணம்? வாங்க. வாழாமல் வாழ்கிறானே ரொட்டுன்னு அந்த காரணத்தை சொல்லிடுமா ஒருல ஒன்று. என்ன வேணுமா? அந்த பிள்ளைய நான் வாழ வச்சு தந்துடுறேன். இன்னொரு பிள்ளைக்கு திருமண காலத்தை உருவாக்கணும். உடல்நிலை சம்மந்தமான கோளாறுகள் இருக்குது, அதை சரி பண்ணி தாரேன். வேறு என்னடா வேணும்? காலில் விட்டுவா, கேட்டுருவோம். என்ன படிக்கிறான் தம்பி? இந்தா பாஸ்போர்ட் எடுத்துக்கா. என்ன வேலை கிடைக்கும், மகிழ்ச்சியாக இரு. இந்தா உன் பிள்ளைய சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. 3 மாதம் பொறுமையாக எல்லாம் ஜெயிச்சு தரேன். போ. கருப்பசாமிக்கு காலில் விட்டு வரலாம். வெளிநாடு சம்பந்தமாக கேட்டது யாரு? வாங்க. நீங்கள் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்களா? என்னென்ன வெளிநாட்டுக்கு? மாசி மாதம் கலரி நடத்த சொன்னே நடத்திட்டேன். கிடா வெட்டி 3 கிடா. என் மயனுக்கு பொண்ணு அமைதியில் போய் சாதமெல்லாம் பார்த்துட்டு மாறுறாங்க. என் மயன் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாண்டாப்பா. கண்ண முடிக்கா. ஒன்றும் கவலைப்பட. ஆடி அமாவாசைக்குள்ளே பெண்ணை நிர்ணயம் பண்ணித்தாரேன். கல்யாணத்தை ஐப்பசியில் நடத்தித்தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றி உண்டுப்பா, காப்பாற்றுறேன். தம்பி வாங்க. எங்கெங்கோ இருக்கின்றாள் ஞான தங்கமே, ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. தங்கமே என்னப்பா வெளிநாட்டுக்கு எப்போ போனோம்? கண்ணை முடுங்க 2 வரும். என்ன கம்பெனி ரொம்ப லேட்டாக்குறியா? ஏன் 2 கம்பெனி இருக்கா? என்னப்பா இன்னொரு கம்பெனிக்கும் போட்டிருக்கியா அப்ளிகேஷன்? போட்டிருக்கலாம். கால் விட்டுருவா. ஒரு விசா அடித்து ரெடியாக இருக்குது. ஆனால் டிக்கெட்லாம் கையெழுத்து போட்டு வரணும். அதை நான் ரெடி பண்ணி தந்துட்டா போதுமா? இந்தாப்பா
ஃபாரின் புரோக்கரை நடத்தி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த வருஷத்தில் நடத்தி தரேன், தைரியமாக இருங்க. போய்ட்டு வாங்க. வார பௌர்ணமி கழிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க, வரலாம். 100 ஆண்டு காலம் வாழ்க. கல்யாணம் முடிச்சாங்க. என்னப்பா துபாய், நல்லா இருக்கேன்.